இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அந்தந்த ஊர்களில் குப்பைகளை சேகரிக்கின்றனர். இதற்காக நிரந்தர அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை போன்ற மாநகராட்சிகளில் தனியார் நிறுவனங்கள் வாயிலாகவும் குப்பை கையாளப்பட்டு வருகிறது. இதில் வீடு வீடாக செல்லும் தூய்மை பணியாளர்கள் தாங்கள் வந்திருப்பதை உணர்த்தும் வகையில் விசில் பயன்படுத்துவர். அவர்களின் விசில் சத்தம் கேட்டு பொதுமக்களும் குப்பையை எடுத்து வந்து குப்பை வண்டியில் கொட்டுவது வழக்கம். இந்த நிலையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேகாவுக்கு இந்திய தேர்தல் கமிஷன் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் விசில் சின்னத்தில் தாவேக தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் விசில் பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கு தமிழக அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இனி விசிலுக்கு பதிலாக ஒலிபெருக்கியை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல போக்குவரத்து துறைகளுக்கு விதிக்கப்பட்ட விசில் தடையால் அரசு பஸ்களில் இனி நடத்துனர்கள் விசில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் நகராட்சி தரப்பிலோ இதற்கு வேறு விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் விசிலுக்கு பதிலாக ஒலிபெருக்கி பயன்படுத்துவது என 2 ஆண்டுகளுக்கு முன்பே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக தூய்மை விழிப்புணர்வு பாடல் உருவாக்கப்பட்டு தெருக்களில் வலம் வரும் குப்பை வண்டியில் ஒளிபரப்பப்பட்டது. இதை சில உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. சில இடங்களில் விசில் பயன்படுத்துகின்றனர். விசிலை விட ஒலிபெருக்கி வாயிலாக மக்கும் மக்காத குப்பை தரம் பிரித்தல் குறித்து தூய்மைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். எனவேதான் விசிலை தவிர்த்து ஒலிபெருக்கி பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர்.